ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே டயபெட்டிக் வந்துருமோன்ற பயத்தில் எல்லாரும் மில்லட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ உணவையே மாற்றிட்டாங்க. இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றத நிறுத்திட்டு இந்த மாதிரி உணவுகளை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் யாருக்குமே டயபெட்டிக்னு ஒரு நோய் இருந்ததாவே தெரியல. ஏன்னா அவங்க கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்பாவது தான் ஒரு நாள் அவங்க அரிசி சாதம் சாப்பிட்டாங்க. ஆனால் நம்ம அரிசியில் செய்கிற எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம். இனிமேல் நாம் அவ இந்த இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு இட்லி, தோசை எது வேணாலும் செய்யலாம். இந்த சோளத்தில் நம்ம பணியாரம், தோசை, இன்னும் என்ன செய்யலாம், சோளம் சாதம் செய்யலாம், புட்டு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிறுதானியம், அதாவது சோளம், இந்த வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். இதுக்கு நான் இந்த சோளத்தை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நாம் என்ன சேர்க்கணுன்னா, ஒரு 1/4 டம்ளர் இட்லி அரிசியும், 1/4 டம்ளர் உளுந்தும், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும், இதை 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். முதல்ல நாம் அரிசியை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா சோளத்தை அரைக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, வெந்தயம், உளுந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த சோளத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சோள மாவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதையும் இதில் கலந்துடலாம். இந்த மாவு நல்லா புளிக்கணும். புளித்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற முடியும், பணியாரம் ஊற்ற முடியும், எது வேணாலும் நம்ம செய்ய முடியும். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாவு புளிச்சு வரட்டும். இப்போ நாம் மத்தியானம் அரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக உப்பி வந்துருச்சு பாருங்கள். சோளம்லாம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் சீக்கிரமாகவே புளிப்புத்தன்மைக்கு வந்துடும். அதனால் இது புளிச்சிருச்சு. இனிமேல் நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பொதுவாகவே மில்லட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தான் அதை எல்லாரும் உணர்ந்து எல்லாருமே இப்போ மில்லட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தோசை வேகட்டும். ஒரு சூப்பரான தோசை பாருங்கள். இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தோசை, சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு அருமையான கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு ரொம்பவே அருமையான ஒரு டிஃபன் இது. இன்னொரு தோசை கூட நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிடுறேன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டுறலாம். தோசை குக் ஆகட்டும். இந்த தோசை அரிசி தோசையை போலவே பாருங்கள்
நல்ல முருகலான தோசையாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான தோசை இது. நீங்களும் இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.